ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சேரனுக்கிட்ட கார்த்தியாவோட அப்பா அம்மா பேசினதுக்கப்புறம் சேரன் தாலி எடுத்து கார்த்தியாவோட கழுத்தில் கட்டுறதுக்கு போனாங்க. எல்லாருமே கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேரன் கட்டாமல் அப்படியே கையை கீழே இறக்கிடுறாங்க. கார்த்தியா அப்படியே கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ கார்த்தியாவும் சேரனுக்கிட்ட பேசும்போது இப்போ சேரன் சொல்கிறாரு, நம்ம கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆனால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கார்த்தியா சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சேரன் சொல்கிறாரு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இதுக்கப்புறம் எந்த சந்தர்ப்பமும் கிடைக்காது, இதுக்கப்புறம் என்னை பார்க்க முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி கார்த்தியா பேசுகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் மாற்றி சேரனை ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. நம்ம நடேசனும் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு வெளியிலேயே போயிடுறாரு. ஆனால் நிலா ஒன்றும் பேசாமல் அமைதியாக எமோஷனலாக நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரன் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா கார்த்தியாவை அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கஸ்தூரி அவங்க கிளம்பிடுறாங்க. பின்னாடி அவங்க அப்பா கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. போகும்போது ரொம்ப எமோஷனலாக ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க போயிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சேரனை எல்லாரும் பேசுகிறாங்க. எந்த அளவுக்குன்னா பல்லவன் முதல் கொண்டு பேசுகிறாங்க. மூலையில் உட்காந்துட்டு அழுவு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கார்த்தியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ரூமுக்குள்ளார போய் பார்த்தோம்னா அவங்க அம்மா கஸ்தூரியும் சண்டை போடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா கையெடுத்து கும்பிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுமா அப்படிங்கிற மாதிரி காலெல்லாம் விழுந்து கும்பிட்றாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சேரனை எல்லாரும் மாற்றி பேசி கல்யாணத்தை நிறுத்திடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தா நடேசன் பாட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வைங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் இப்போ பார்த்தா சேரன் ஒரே பேச்சா, நீங்கள் யாரும் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் அந்த கல்யாணத்தை நிறுத்துகிற விஷயம்லாம் பேசாதீங்க, நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பயும் போகிற டியூட்டிக்கு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. கட்டடத்தில் வேலை பார்க்கும்போது எல்லா வேலையும் கொஞ்சம் அப்படியே மெய் மறந்து தப்பாக செய்கிறாரு. கூட அந்த அனீஸ் இருப்பாங்களா, அவங்களாம் என்னாச்சு பையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டீ வாங்கிட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாரு. ஆனால் இடையில டைம் என்னான்னு கேட்டுட்டு இந்த நேரத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள சடங்கெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல, இப்போ ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்கல்ல அப்படி இப்படின்னு ஒரு விஷயமா கேட்டு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப கவலையாக அப்படியே ஃபீல் பண்ணி கார்த்தியா நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக இருக்காரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட் அதாவது நாளை அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா அவர் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வராரு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே கல்யாணம் முடிஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்களா இல்லை கல்யாண மண்டபத்துக்கு கிளம்புறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? கல்யாண மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு இப்படி ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா கதை வேறு மாதிரி போயிடும். ஒருவேளை கல்யாணம் முடியலைன்னா இந்த நேரத்தில் எப்பயும் இல்லாத ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இப்போ திடீர்னு கார்த்தியா கழுத்தில் அதாவது சேரன் தாலி கட்டி அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் தோணுது. ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயனாரே நம்ம சேரன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.